நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதே மெத்தட்ல ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது எண்ணெயா இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி ரொம்ப தேவைப்படாது, மீடியமாவே போதும். ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, உள்ள நல்ல கிறிஸ்பியா இருக்கு. எண்ணெய் நெய் எதுவுமே நமக்கு ரொம்ப செலவாகல. உள்ள நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, நல்ல புளிப்பு இல்லாத நம்ம இட்லி மாவு பேட்டர் தான் வேணும். இது நல்ல புளிப்பு இல்லாம இருந்ததுனா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ இது ரொம்ப திக்கா தான் இருக்குது. நீங்க சப்போஸ் உங்களுக்கு புதுசா அரைச்ச தோசை மாவு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு அதுக்கு மாவு ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மாவு கூடுதலா சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு. நான் இப்போ இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஏன்னா மாவு ஏற்கனவே நல்லா திக்கா தான் இருக்குது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இது கூட மாவு கொஞ்சம் இப்போ சப்புன்னு இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் அதில் சேர்த்துக்கலாம். இது போட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி சப்புன்னு இருந்த போல இருக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இது ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்ச மாவு. இப்போ இதுல சப்போஸ் நீங்க இட்லி மாவு ஏற்கனவே கரைச்சது சோடா உப்பு உப்பெல்லாம் சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மாவு அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க. இப்போ வேற இந்த சோடா உப்பு உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்கான பதத்திலே இருக்கட்டும். இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் இப்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இப்ப இந்த மாவுல உப்பு எதுவுமே சேர்க்கல, அதனால இப்போ ஒரு பிஞ்சு உப்பும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அதுல சேர்த்துதான் சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். இப்ப ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. பொடி பண்ணி எடுக்கும்போது ரொம்ப மாவா இல்லாம லைட்டா பாருங்க, இதை போல கொஞ்சம் லைட்டா ஒரு திரிதிரியா இந்த மாதிரி 1-2 லைட்டா கிடக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அது சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நல்லா நம்ம பொட்டுக்கடலை லட்டு போல பொடிச்சிட விடாது. இதை போல லைட்டா ஒரு பல்ஸ் மோட்ல விட்டு 2-3 தடவை விட்டு எடுத்தீங்கனாலே கரெக்டா இருக்கும். இனி இப்போ தேங்காய் எடுத்துடலாம். தேங்காயும் நம்ம அதே அளவு எடுத்துருக்குறோம். இனி இப்போ இனிப்புக்கு நீங்க வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் மேக்சிமம் வேண்டாம், அது உங்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஒயிட் சுகர் போதும் அப்படின்னு சொன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. வெள்ளத்தை இந்த அளவு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இனி வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோம். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமா கூட போதும். இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப்பு தேங்காயை அதுல சேர்த்து வறுக்க போறோம். தேங்காய் உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் கூட சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், அந்த ஈரத்தன்மை மட்டும் போகணும். லைட்டா நம்ம நெய்ல வறுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிளேவர் நல்லா இருக்கும், டேஸ்டுமே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துருக்கோம். செவக்கம் இல்லை, அந்த ஈரத்தன்மை மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ இந்த டைம்ல நம்ம பொடிச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் லேசா வறுத்து எடுத்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுப்பட்டாச்சு. இந்த டைம்ல நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெள்ளத்தை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட இப்ப நம்ம இதை ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ட் நம்ம சுழியோன்னு கூட சொல்லலாம். நம்ம மற்றபடி சுழியம் வைக்கிறதுக்கு சிறுபேரா இருந்தாலும் சரி கடலை பருப்பா இருந்தாலும் சரி வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணி எடுக்கணும். நம்ம இது டக்குன்னு நம்ம நினைச்ச நேரத்துக்கு வீட்டுல பொட்டுக்கடலை இட்லி மாவு இருந்து அப்படின்னு சொன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஹெல்த் வைஸ் கூட ரொம்ப நல்லது. நம்ம சுழியம் செய்யும் போது நம்ம மைதா மாவு எடுப்போம், இதுக்கு அது கூட இல்லை, நம்ம அரிசி மாவு உளுந்த மாவு அந்த மாதிரி தான். அதனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம இதை செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்ப இந்த வெல்லம் நல்லா ஒரு நிமிஷம்
நல்லா திக் ஆகட்டும். ஜஸ்ட் 1 செகண்ட் தான் ஆகும். இப்போ பாருங்க, இந்த அளவு உருண்டை வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும். இனி கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பொட்டுக்கடலை நம்ம எந்த அளவு பொடி பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும். லைட்டா ஒரு திரியா இருக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின அப்புறம் நம்ம உருட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம தேவையான அளவு சைஸ்ல உருண்டை பிடிச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி மாவையுமே நீங்க தண்ணி கரெக்டான பதம் செக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கட்டியாவும் இல்லாம இந்த பதத்துல இருந்து அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். நான் இப்ப பனியார கல்ல தான் பொரிச்சு எடுக்க போறேன். நீங்க டீப் ஃப்ரை பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நம்ம கம்மியான அளவு தான் நம்ம எண்ணெயோ நெய்யோ தேவைப்படும். நம்ம இதுல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப கல் சூடாகட்டும். இப்ப கல் சூடாயிட்டு நான் இதுல கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். இப்போ நம்ம இதுல இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டைய மாவுல டிப் பண்ணி அதுல பொரிச்சிடலாம். இப்போ இத போல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படியே நம்ம இத போல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி நீங்க ஸ்பூன்ல எடுத்து ஊத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மீடியமா வச்சுக்கோங்க. நம்ம வெளியே நல்ல கோல்டன் கலர் ஆகணும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பேக் சைடு நல்லா வெந்த அப்புறம் நம்ம திருப்பி மாத்தி விட்டா போதும். இப்ப அடியில வெந்த அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆன அப்புறம் திருப்பி மாத்தி விட்டுக்கோங்க. அடுத்த சைடுமே நமக்கு நல்ல கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் அப்படி மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வெந்து வரட்டும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். இதே போல ரெண்டு சைடும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனப்புறம் நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வெளியே உள்ளாடியும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இதை நீங்க அடிக்கடி செய்யலாம், ஈவினிங் டீ ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது பூஜை நெய்வேத்தியம் கூட அந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லை அப்படி தீபாவளிக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டா இருக்கும். அந்த மெத்தட்ல கூட ட்ரை பண்ணலாம். நம்ம இதே மெத்தட்ல ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது எண்ணெயா இருந்தாலும் சரி நெய்யா இருந்தாலும் சரி ரொம்ப தேவைப்படாது, மீடியமாவே போதும். ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, உள்ள நல்ல கிறிஸ்பியா இருக்கு. எண்ணெய் நெய் எதுவுமே நமக்கு ரொம்ப செலவாகல. உள்ள நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.